நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், வைகாசி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணுறார். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த துன்பமும் கிடையாது. இன்னைக்கு அவருடைய நாள் சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போகணும். விநாயகப் பெருமானுக்கு உங்கள் பேரில், உங்கள் குடும்பத்தார் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கும். நன்மை நடக்கும் நல்ல நாள். அனைவருமே மேஷராசி என்பர்களை, மேஷராசிக்காரர்களுக்கு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்க போகிறது. அதுவும் இந்த மிடில் ஏஜில் வேலை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு சூப்பராக வேலை கிடைக்கும். சிலருக்கு இந்த நாளில் டிரான்ஸ்ஃபர் அமையும். நல்ல தன லாபம் வியாபார பெருமக்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முயற்சி திருவினையாகும் நல்ல நாள். பெண்களுக்கு ஆரோக்கியம் பெருகும், சந்தோஷம் பெருகும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானித்து நல்ல யோசனை பண்ணி காரியங்களை பண்ணக்கூடியவர்கள். ஆனால் காரியம்னு செய்ய ஆரம்பிச்சுட்டா அதில் வேகம் இருக்கும். யோசனை ரொம்ப நிதானமாக பண்ணி இதை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுல நல்ல டைம் எடுத்து முடிவெடுப்பீங்க. ஆனால் செயல் வந்துட்டால் பெரிய வேகத்தை காட்டுவீங்க. இந்த நாள் உங்களுடைய நிதானத்திற்கு வெற்றி. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் வரும். குடும்பத்தில் புதியதாக ஒருவர் சம்பாதிக்க தொடங்குவார். இப்போ மனைவி மனசு கோணாவில் நடந்து கொண்டால் இன்றைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதருமை மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அவரை ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கிறார். நல்ல செல்வ செழிப்பு இன்னைக்கு வாழ்க்கையில் உருவாகும். இந்த நாள் பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு பங்குதாரர் கிடைப்பார் நம்ம பிஸ்னஸுக்கு. அதாவது பிஸ்னஸ் சூப்பராக நடக்கும். பெண்களுக்கு எடுக்கும் முயற்சி எல்லாம் இன்னைக்கு வெற்றி. அவ்வளவு அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசி என்பர்களே, மிக மிக அற்புதம். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் போறார். ரொம்ப நாளாக உடம்பு வருத்தின்ற ஒரு வியாதி, அதுலேருந்து இன்னைக்கு விடுதலை கிடைக்க போகிறது. இன்னைக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம். யாருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவம் இருக்கோ அவ மகா மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லணும். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிக பந்தனாத் மிக்ஷியோ மிருத்தியோ முக்ஷியமாமிருதாதின்னு மந்திரத்தை சொல்லணும். சிவபெருமான வழிபடணும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். புதுசாக வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போகிறது. அதர்மை சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் யோகமான நாள். 5ஆம் இடத்துல சந்திர பகவானும் 8ஆம் இடத்துல சனி பகவான். சார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவா இன்னைக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். தடைகள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லையே சார், நான் என்ன பண்ணுறதுன்னா செயற்கை முறை கருத்தரித்தல் இன்னைக்கு நாடினால் குழந்தை பாக்கியம் அமையும். ஃபினான்ஷியலாக உங்கள் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டே இது. இந்த நாளில் வியாபார பெருமக்களுக்கு எதிர்பாராத லாபம் ஒன்று வரப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தினால ஜெயிக்க போறீங்க. பெண்களுக்கு சுகவாழ்வு அமையும் நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சந்திர பகவான். ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய ஒரு யோகம் பலருக்கு உருவாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்களில் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் உங்களுடைய கவனம் அதிகரித்து வெற்றி பெற போறீங்க. துலாம் ராசி என்பர்களே, மிக மிகச் சிறந்த நல்ல நாள். 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான். இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்க போறீங்க. அப்படி ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய நல்ல நாள்.
இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அதில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் பிரகாசிக்க போகிறீங்க. கல்வியில் உயர்நிலை உயர்கல்வி பெறக்கூடிய யோகம் உண்டு. பெண்களுக்கு மிக அனுகூலமான நாள் இது. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நாள். 2ஆம் இடத்துல சனி பகவான், சாரம் பெற்ற சந்திரன், 5ல் சனி பகவான். ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கறதுல நல்ல வருமானம் கிடைக்கும். எனக்கு பதவி வேணும் சார் எங்கள் ஆஃபீஸில் கேட்குறவளுக்கு ஆஃபீஸில் நல்ல பதவி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். பிஸ்னஸில் நீங்கள் நம்பக்கூடிய ஒருவர் உங்களை ஏமாற்றுவார்னு இருக்குது, அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சின்ன தடை வந்தாலும் இன்னைக்கு மிகப்பெரிய விரைந்த வெற்றியையும் பெற போறீங்க. தனுசு ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். புதுசா வீடு மனை வாங்குற யோகம் இன்னைக்கு உண்டு. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபினான்ஷியலாக நல்ல வருமானம் ஒன்று வரப்போகிறது. குரு பகவான் பார்ப்பதனால் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை. கல்வியிலே நினைச்ச கல்வியை படிக்க முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். பெண்களுக்கு மனசு முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாள் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்பாங்க, உங்கள் கணவர் உங்கள் சொல் கேட்பார், சந்தோஷமாக இருப்பீங்க. எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கு கிழமை நாயகன் சனி பகவான், அவர்தான் நட்சத்திர நாயகனும். அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சிக்கும் காரியங்கள் வெற்றி பெறும். ஒரு வேலைக்கு முயற்சி பண்ற இந்த வேலைக்கான ஆர்டர் இன்னைக்கு உங்களுக்கு வரப்போறது. வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பெண்கள் உங்க பேர்ல வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, அப்படி யோகம் கூடும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய யோகம். நிறைய பேருக்கு புதுசா வேலை கிடைக்கிற யோகம். கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிசினஸ்ல தேவையான கடன் உதவி கிடைக்கும். நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அருமையான நாள். சந்திர பகவான் லாபத்தில் இருக்கார். 6க்குடையவர் லாபத்திலே. எதிரிகளை பந்தாடக்கூடிய நாள். எந்த ஒரு போட்டியிலும் நீங்க ஜெயிக்க போறீங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். குரு பகவான் பார்வையினால ஆபீஸ்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்நலம் சரியில்லாதவர்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ்னால நல்ல முன்னேற்றம் இருக்கும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் கலைஞர்களுக்கு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு காத்துருக்கு. இந்த நாள் மிகச்சிறந்த யோகம். படிக்கிற மாணவர்களை பாருங்க, 5ஆம் இடத்துல புதன் பகவான். ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க, அதற்கு தேவையான பண உதவி இன்னைக்கு கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ உங்க படிப்பு கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவதற்கு மாடல்ல மற்றவைன்னு வள்ளுவர் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட படிப்பு, அந்த படிப்பில் உயர்ந்து வர போறீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் நிறைய இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு, அதில் ஜெயிக்க போறீங்க. பெண்களுக்கு மிக மிக ஆதாயமான நல்ல நாள். புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். வீட்டில் மனசு விட்டு கணவரோடு பேசுவீர்கள். அதனால் குடும்பத்தில் நன்மைகள் நிகழும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவீங்க. குடும்பம் நல்லா இருக்கும். மீனராசி என்பர்களே, இந்த நாள் மிகச்சிறந்த நாள். மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான், ராசியில சனி பகவான். நல்ல வேலை இன்னைக்கு கிடைக்க போறது. உங்க ஹெல்த்தில் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது. பிசினஸுக்கு ஒரு வேலையாள் வேணும், நல்ல வேலையாட்கள் வேணும். நான் பண்ற பிசினஸுக்குன்னு வச்சுங்க, நல்ல வேலையாட்கள் கிடைக்க போறாங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். மனைவியுடைய சப்போர்ட் இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டு. படிப்பில் நல்ல வெற்றி வருது. பிசினஸ்ல நல்ல லாபம் வருது. அதிர்ஷ்டகரமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.